வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். விருதுநகர் அருகே பட்டாசு ஆலையில் நேரிட்ட வெடிவிபத்தில் 21 பேர் உயிரிழந்தனர், 6 பேர் காயமடைந்தனர். மகளிர் இடஒதுக்கீட்டை செயல்படுத்த திமுக காங்கிரஸ் கூட்டணி முட்டுக்கட்டையாக உள்ளது என்று பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது. மகளிர் கல்விக்கு ஊக்கமளிக்கப்பட்டு வருவதாக திமுக கூறியுள்ளது. வாக்குக்கு பணம் கொடுப்போரை மக்கள் நிராகரிக்க வேண்டும் என்று நாம் தமிழர் கட்சி கேட்டுக் கொண்டுள்ளது. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் செல்வ பிரபு தங்கப்பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். விருதுநகர் அருகே பட்டாசு ஆலையில் இன்று நேரிட்ட வெடிவிபத்தில் 21 பேர் உயிரிழந்தனர், 6 பேர் காயமடைந்தனர். மருந்து கலவை உராய்வு காரணமாக இந்த விபத்து நேரிட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். விருதுநகர் அருகே வி முத்துலிங்காபுரம் கிராமத்தில் செயல்பட்டு வரும் தனியாருக்கு சொந்தமான சென்னை உரிமம் பெற்ற வடஞ்சா என்ற ஃபயர் ஒர்க்ஸ் பட்டாசு ஆலை செயல்பட்டு வருகிறது. இந்நிலையில் வெடிமருந்து இருக்கும் அறையில் தொழிலாளர்கள் பணியில் ஈடுபட்டிருந்த போது எதிர்பாராத விதமாக மருந்து கலவையில் உராய்வு காரணமாக திடீரென வெடிவிபத்து ஏற்பட்டதாக சொல்லப்படுகிறது. இதில் 4 அறைகள் தரைமட்டமாகின. இந்த வெடிவிபத்தில் இதுவரை 21 தொழிலாளர்கள் உடல் கருகி உயிரிழந்தது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. மேலும் 6 தொழிலாளர்கள் படுகாயமடைந்து மீட்கப்பட்டு விருதுநகர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டுள்ளனர். மேலும் கட்டிட இடிபாடுகளில் தொழிலாளர்கள் சிக்கி உள்ளனரா என ஜேசிபி இயந்திரங்கள் வரவழைக்கப்பட்டு இடிபாடுகளை அகற்றும் பணி நடைபெற்று வருகிறது. சம்பவம் அறிந்து விரைந்து வந்த வச்சகாரப்பட்டி போலீசார் மற்றும் சிவகாசி விருதுநகர் தீயணைப்பு வாகனங்கள் விரைந்து வந்து மீட்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். விருதுநகர் மாவட்ட செய்தியாளர் தா கமலக்கண்ணன். இந்த விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, பிரதமர் திரு நரேந்திர மோடி, முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் மற்றும் பல்வேறு கட்சிகளின் தலைவர்கள் ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளனர். தேர்தல் நடத்தை நெறிமுறை மீறல் புகார் தொடர்பாக உடனுக்குடன் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. இதுவரை பெறப்பட்ட புகார்களில் 96% அளவிற்கு 100 நிமிடங்களுக்குள் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. சமூக வலைதளங்களும் தீவிரமாக கண்காணிக்கப்பட்டு வருவதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நெறிமுறைகளை மீறி வெளியிடப்படும் காணொலிகளை அகற்ற உடனுக்குடன் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே தமிழக சட்டப்பேரவை தேர்தலுக்கான பிரச்சாரம் தீவிரமடைந்துள்ளது. முக்கிய கட்சிகளின் தலைவர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். பிஜேபி மூத்த தலைவர் திரு அமித் ஷா ஈரோடு மாவட்டத்திற்குட்பட்ட சிவகிரியில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டு பேசினார். மக்களவையிலும் சட்டப்பேரவைகளிலும் மகளிர் இடஒதுக்கீட்டை செயல்படுத்த மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகளுக்கு திமுக காங்கிரஸ் கூட்டணி முட்டுக்கட்டை போட்டுள்ளதாக அவர் குற்றம் சாட்டினார். பெண்களுக்கு இடஒதுக்கீடு கிடைக்கக்கூடாது என்ற நோக்கில் இந்த மசோதாவிற்கு எதிராக இக்கட்சிகள் வாக்களித்ததாகவும் அவர் குறை கூறினார். இந்த தேர்தலில் குடும்ப ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்படும் என்றும் திரு அமித் ஷா தெரிவித்தார். நாகையில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டு பேசிய திமுக துணை பொதுச் செயலாளர் திருமதி கனிமொழி, விவசாயிகள் நலனுக்காக திமுக அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தியுள்ளதாக கூறினார். மகளிர் கல்விக்கு ஊக்கமளிக்கப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்றுள்ள வாக்குறுதிகளை திமுக நிறைவேற்றும் என்றும் திருமதி கனிமொழி உறுதியளித்தார். நாமக்கல் மாவட்டத்தில் இன்று தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டு பேசிய அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி, பெண்களின் உரிமையை பறித்த திமுக தலைமையிலான கூட்டணிக்கு இந்த தேர்தலில் மக்கள் உரிய பாடம் புகட்ட வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். போதைப்பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்த திமுக அரசு தவறிவிட்டதாகவும் இதன் காரணமாக குற்றச்சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாகவும் அவர் குறை கூறினார். குற்றச் செயல்களில் ஈடுபடுவோருக்கு திமுக துணை நிற்பதாகவும் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகம் பெரம்பலூரில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டு பேசினார். தமிழகத்திற்கு உரிய நிதியை மத்திய அரசு வழங்கவில்லை என்று அவர் குறை கூறினார். நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் காரைக்குடியில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டு பேசினார். மக்கள் பிரச்சினைக்காக தமது கட்சி எப்போதும் குரல் கொடுத்து வருவதாக அவர் கூறினார். வாக்குக்கு பணம் கொடுப்போரை மக்கள் நிராகரிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். அரசியல் மாற்றத்திற்காக நாம் தமிழர் கட்சி பாடுபடுவதாகவும் திரு சீமான் கூறினார். தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் திரு விஜய் திருச்சியில் இன்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. இனி தேர்தல் களம்.
தமிழக சட்டப்பேரவை தேர்தலையொட்டி தொகுதி வாரியாக எமது செய்தியாளர் வழங்கும் இந்த தொகுப்பில் இன்று இடம்பெறுகிறது தஞ்சாவூர் மாவட்டம். தஞ்சாவூர் மாவட்டத்தில் திருவிடைமருதூர், பாபநாசம், திருவையாறு, கும்பகோணம், ஒரத்தநாடு, பட்டுக்கோட்டை, பேராவூரணி மற்றும் தஞ்சாவூர் ஆகிய 8 சட்டமன்ற தொகுதிகளில் தேர்தல் பணிகள் அமைதியான சூழலில் நடைபெற்று வருகின்றன. தஞ்சாவூர் மற்றும் கும்பகோணம் என 2 மாநகராட்சிகளை கொண்ட இந்த மாவட்டம் நகர்ப்புறமும் கிராமப்புறமும் இணைந்த தனித்துவமானதாகும். மாவட்டம் முழுவதும் 2496 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளன. SIR இறுதி வாக்காளர் பட்டியலின்படி 9,47,278 ஆண் வாக்காளர்கள், 10,04,012 பெண் வாக்காளர்கள் மற்றும் 155 மூன்றாம் பாலினத்தவர் உள்ளனர். மாவட்டத்தில் 84 வாக்குச்சாவடிகள் பதற்றம் ஏற்படும் வாய்ப்பு உள்ள பகுதிகளாக அடையாளம் காணப்பட்டு தேவையான பாதுகாப்பு ஏற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. அமைதியான மற்றும் சீரான வாக்குப்பதிவை உறுதி செய்ய தேர்தல் ஆணையம் நடவடிக்கைகள் மேற்கொண்டு வருகிறது. 100% வாக்குப்பதிவை ஊக்குவிக்கும் வகையில் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருகின்றன. இளைஞர்கள், மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் ஆர்வத்துடன் இதில் பங்கேற்று வருகின்றனர். தஞ்சாவூர் மாவட்டத்தில் 8 சட்டமன்ற தொகுதிகளிலும் விவசாயமே மக்களின் பிரதான வாழ்வாதாரமாக இருந்து வருகிறது. காவிரி டெல்டா பகுதியான இந்த மாவட்டத்தில் கும்பகோணத்தில் வெண்கல பொருட்கள் உற்பத்தி, திருபுவனத்தில் நெசவு தொழில், பட்டுக்கோட்டை பகுதியில் தென்னை சாகுபடி, பேராவூரணி மற்றும் கடலோர பகுதிகளில் மீன்பிடி தொழில் உள்ளிட்டவை மக்களின் பொருளாதாரத்தில் முக்கிய பங்காற்றுகின்றன. தமிழகத்தின் நெற்களஞ்சியம் என அழைக்கப்படும் தஞ்சாவூர் மாவட்டம் அரசியல் வரலாற்றிலும் தனித்துவமான இடத்தை பெற்றுள்ளது. முன்னாள் குடியரசுத் தலைவர் திரு வெங்கட்ராமன், தமிழ் மாநில காங்கிரஸ் நிறுவனர் திரு GK மூப்பனார் உள்ளிட்ட முக்கிய தலைவர்கள் இந்த மாவட்டத்தை சேர்ந்தவர்கள். மேலும் 1962ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி தஞ்சாவூர் தொகுதியில் வெற்றி பெற்றது குறிப்பிடத்தக்கது. கடந்த சட்டமன்ற தேர்தலில் ஒரத்தநாடு தொகுதியை தவிர மற்ற பகுதிகளில் திமுக வெற்றி பெற்றிருந்த நிலையில் இம்முறை அனைத்து தொகுதிகளிலும் பல்முனை போட்டி நிலவி வருகிறது. தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் கும்பகோணத்தில் தமிழ் மாநில காங்கிரஸ் மற்றும் தஞ்சாவூரில் பாஜக போட்டியிடுகின்றன. திமுக கூட்டணி சார்பில் பாபநாசம் தொகுதியில் இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி களமிறங்கியுள்ளது. மாவட்டம் முழுவதும் 94 வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றனர். அவர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வாக்காளர்களை நேரடியாக சந்தித்து ஆதரவை திரட்டுகின்றனர். மாவட்டத்தில் விவசாயம் முக்கிய ஆதாரமாக உள்ளதால் ஆறுகள் மற்றும் கிளை வாய்க்கால்கள் தூர்வாறுதல், நிலத்தடி நீர்மட்ட உயர்வு, நெல் கொள்முதல் சீரமைப்பு, விவசாய இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு உள்ளிட்ட கோரிக்கைகள் வாக்காளர்களால் முன்வைக்கப்படுகின்றன. மேலும் நெல் உலர்த்தும் நிலையங்கள் அமைத்தல், அரசு கல்லூரிகள் தொடங்குதல், உழவர் சந்தைகள் அமைத்தல், நெசவு தொழிலாளர்களுக்கு ஆதரவு வழங்குதல், சாலை மற்றும் மருத்துவ வசதிகளை மேம்படுத்துதல் போன்ற கோரிக்கைகளும் முக்கியமாக உள்ளன. அதேபோல் கும்பகோணம் மற்றும் தஞ்சாவூர் நகரங்களில் அடிப்படை வசதிகளை மேம்படுத்துதல், சுற்றுலா வளர்ச்சி, மகாமக விழா ஏற்பாடுகள், மீன்பிடி துறைமுக மேம்பாடு உள்ளிட்ட பல்வேறு எதிர்பார்ப்புகளும் தஞ்சாவூர் மாவட்ட மக்களிடம் நிலவுகின்றன. தஞ்சாவூர் மாவட்டத்தில் நடைபெறவுள்ள இந்த தேர்தல் மக்களின் எதிர்பார்ப்புகள் மற்றும் அமைதியான பிரச்சார சூழலுடன் கவனத்தை ஈர்த்து வருகிறது. தஞ்சாவூரிலிருந்து ஆர். நந்தகோபால். மாவட்டச் செய்திகள். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹொசூரில் 100% வாக்குப்பதிவை வலியுறுத்தும் பேரணியை ஆட்சியர் திரு தினேஷ்குமார் இன்று தொடங்கி வைத்தார். சேலத்தில் அங்கன்வாடி பணியாளர்கள் பங்கேற்ற விழிப்புணர்வு பேரணி இன்று நடைபெற்றது. மதுரை அருள்மிகு மீனாட்சியம்மன் கோவில் சித்திரை திருவிழா கொடியேற்றத்துடன் இன்று தொடங்கியது. விளையாட்டுச் செய்திகள். அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் செல்வ பிரபு தங்கப்பதக்கம் வென்றார். ஆடவர் ட்ரிபிள் ஜம்ப் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டி எகிப்தின் கைரோவில் இன்று தொடங்கியது. இந்தியாவின் சார்பில் ஷிவா நர்வால், சபீரா ஹாரிஸ், சன்ஸ்கிருதி பனா, சேஜல் காம்ப்ளே உள்பட 71 பேர் இதில் பங்கேற்கின்றனர். பூசான் ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அனிருத் சந்திரசேகர், ஜப்பானின் டக்கேரு இசுகி இணை பட்டம் வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். விருதுநகர் அருகே பட்டாசு ஆலையில் நேரிட்ட வெடி விபத்தில் 21 பேர் உயிரிழந்தனர், 6 பேர் காயமடைந்தனர். மகளிர் இடஒதுக்கீட்டை செயல்படுத்த திமுக காங்கிரஸ் கூட்டணி முட்டுக்கட்டையாக உள்ளது என்று பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது. மகளிர் கல்விக்கு ஊக்கமளிக்கப்பட்டு வருவதாக திமுக கூறியுள்ளது. வாக்குக்கு பணம் கொடுப்போரை மக்கள் நிராகரிக்க வேண்டும் என்று நாம் தமிழர் கட்சி கேட்டுக் கொண்டுள்ளது. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் செல்வ பிரபு தங்கப்பதக்கம் வென்றார். செய்தியறிக்கை நிறைவடைகிறது.